அடுத்து நம்முடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்திலே நான் அந்த படத்தையும் நான் வெளியிடுறேன். அந்த திருப்பரங்குன்றத்துல மலை மேல காசி விஸ்வநாதர், பரங்குன்றம்னாலே பரம்னாலே பரமசிவன் தான். அந்த மலை முழுக்கவே முருகனுக்கு சொந்தமானது, அந்த கோயிலுக்கு சொந்தமானது, சிவனுடைய மலை. அங்க திருப்பரங்குன்றத்துல அது முதல் படை வீடு. அந்த மலையிலே படையெடுப்பு காலத்திலே சில பிணங்களை கொண்டு வந்து, மதுரையில சுல்தான்களின் ஆட்சி நடைபெற்ற போது சில பிணங்களை புதைத்து விட்டார்கள். அதை இந்துக்கள் சகிப்புத்தன்மையோட ஒன்னும் யாரும் அதை மாற்றி அமைக்கணும்னு பேசல. இப்ப வேண்டுமென்றே எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் உள்நோக்கத்தோடு மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக அது சிக்கந்தர் மலை, அதை நாங்க போய் அங்க போய் ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், அங்க மேல தர்கா இருக்குதுங்கிறான். இதே எஸ்டிபிஐ காரன் தர்கா வழிபாட்டுக்கு எதிரானவன் சிற்கு மாநாடு நடத்தினான். தர்கா வழிபாடு கூடாது, கயிறு கட்டக்கூடாது, இந்துக்கள் செய்யக்கூடிய சடங்குகளை செய்யக்கூடாது, தாயத்து கட்டக்கூடாது, இதுக்கு ஒரு மாநாடு போட்டான், சிற்கு ஒழிப்பு மாநாடு. இப்ப அவன் என்னங்கிறான்னா தர்கால போய் நாங்க தர்கால எல்லாரும் போவான். நாகூர் ஆண்டவர் தர்கா இருக்குது. தர்கா வழிபாட்டுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? வேண்டும்னே அங்க போய் நான் ஆடு இருப்பேன், கோழி இருப்பேன். முருகப்பெருமானுக்கு மயிலும் சேவலும், மயில் வாகனம், அதுக்கு முன்னாடி ஆடுதான் வாகனம். யானை முருகனுக்கு வாகனமா இருந்திருக்குது. பலியிடுதல் எந்த காலத்திலுமே அந்த திருப்பரங்குன்ற மலையில சிவன் கோயில்ல முருகன் கோயில்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பலியிடுதல் கிடையாது. இவன் வேணும்னே அங்க மேல போறான். அதுக்கு அரசியல் கட்சிகள் சிலது என்னன்னே தெரியாம, இப்ப நாம் தமிழர் கட்சி சில பேர் நாங்களும் அதை ஆதரிக்கிறாங்க. இந்த நவாஸ்கனின்னு திமுக எம்பி எஸ்டி கூரியர் உரிமையாளர், அதே மாதிரி ஏதோ ஒரு எம்எல்ஏ, இவங்க எல்லாரும் சேர்ந்து பாருங்க எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நம்ம கட்சியில் இருக்கிற இந்துக்கள், திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் யோசிக்க வேண்டாமா? முருக பக்தர்கள் யோசிக்க வேண்டாமா? அங்க போய் அவங்க நாங்க ஆடு இருப்போம், கோழி இருப்போம், அங்கேயே உட்காந்து நாங்க பிரியாணி சாப்பிடுவோம். இது மாதிரி உங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல பண்ண ஒத்துக்குவீங்களா? அமைதி பூங்காவான தமிழகத்திலே மத கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி. இதுல அந்த மாவட்ட கலெக்டர் ஒருதலை பட்சமா இருக்குது. அந்த அம்மா இப்ப ஜல்லிக்கட்டுல இன்ப நிதிக்காக எந்திரிச்சு நின்றுச்சு. புரியுதுங்களா? அந்த அம்மா என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. கலெக்டர் அம்மா, அந்த அம்மா இல்ல அது மேல அது நடந்தா போகட்டும். காவல்துறையினர் எவ்வளவோ அறிவுரை சொல்றாங்க. நவாஸ்கனி மிரட்டாரு காவல்துறையினர். மிகப்பெரிய அராஜகம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முருக பக்தர்கள், சும்மா முருக பக்தர் மாநாடு நடத்தினா பத்தாது. ஐயா சேகர் பாபு இதுல என்ன கருத்து சொல்லணும்? சொல்லிருக்கணும் இந்நேரம். அந்த மலை முழுக்க நான் தீர்ப்பு உங்களுக்கு கொடுக்கிறேன். 1934 தீர்ப்பு. மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம், மலை முழுவதும் கோயிலுக்கு சொந்தம். அது மேலதான் ஆக்கிரமிப்பு இருந்தா இருக்கட்டும். இப்ப பிரச்சனை வேண்டாமன்னு வச்சிருக்கிறாங்க. இனி நாங்க ஆரம்பிக்கணும் அயோத்தி மாதிரி. நீ அங்க ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், நான் அங்க வருஷத்துக்கு ஒருக்கா வருவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அப்ப அங்க இருந்து எடு, முதல்ல அங்க புதைக்கப்பட்ட பிணங்களை அகற்று இல்லையா? கரசேவை தான் பண்ணணும். கோயில் வழிபாடு. அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்துக்கு வருகின்ற 28ஆம் தேதி இந்து மக்கள் கட்சி சார்பிலே நேரடியாக சென்று அதுல அந்த சமணர் குகை, அதெல்லாம் தொல்லியல் துறைக்கு சொந்தமான, அதுல போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிறான், புது புது அடையாளங்களை ஏற்படுத்துறான். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த அரசாங்கம், அறநிலையத்துறை இதுல கருத்து சொல்லுமல்ல. அறநிலையத்துறை என்ன சொல்லணும்? எங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது, இது கோயிலுக்கு சொந்தமானது சொல்லணுமா இல்லையா? ஏன் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த பகுதி இங்க இப்ப கீழடி இரும்பு காலம்னு சொல்றீங்கல்ல, கீழடியில இருந்து இரும்பு காலத்துக்கு விட முன்னால் இருக்கிறாடா எங்க முருகன். இத முதல்ல பாதுகாத்து நீங்க இதை பாதுகாப்பு பண்ண வேண்டாம். அதனால இந்த விஷயத்திலே மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே திமுக எம்பி அவரு நவாஸ்கனி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனால பேசாம இருக்கிறானே. இது மாதிரி நாங்க பண்ணிருந்தா ஒத்துக்குவீங்களா நீங்க? திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தமானது. மலை மீது இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும். 30 வருடங்களுக்கு முன்பு வரை கார்த்திகை தீபம் தீபத்தூணிலே ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தது.
நன்றி வேணாம். அங்க இருக்கிற உள்ளூர் முஸ்லீம்கள் இது நாள் வரைக்கும் அதுல கலந்துக்கல. இப்ப போய் தூண்டி விடுறான். அந்த உள்ளூர் முஸ்லீம்கள் அங்க முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. இந்த எஸ்டிபிஐ காரன், திமுக காரன், விடுதலை சிறுத்தை இவன் போய் இன்னைக்கு தூண்டி விடுறான். இது முஸ்லீம்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. ஆகவே வருகின்ற 28ஆம் தேதி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் திருப்பரங்குன்றம் மலையிலே மேலே சென்று தரிசன நிகழ்ச்சி நடைபெறும். இப்ப நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை மலை மேல கோயில் இருக்குது. ஆனா அங்கே வழிபாடு, சிறப்பு பூஜை, தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டு இருக்கு. இந்து மக்கள் கட்சியினுடைய முயற்சியிலே அந்த கோயிலிலே மலையிலே அபிராமி அம்மனுடைய சிலையை நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம். அந்த நேரத்தில் கலெக்டரா இருந்தவர், எஸ்பியா இருந்தவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், பேரு வள்ளலாறு, பேரு தினகரன். ஆனா அவங்க பூரா கிறிஸ்டின்ஸ். தொல்லியல் துறை ஒண்ணு அதை அகற்றல. ஏன் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல நாங்க மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடந்துட்டு இருக்கு. செஞ்சிக்கோட்டையில வெங்கடரமணர் கோயில் நாங்க தான் பிரதிஷ்டை பண்ணோம், பூஜை நடந்துட்டு இருக்குது. மலைக்கோட்டையில அபிராமி அம்மன் கோவில் தொல்லியல் துறை அங்கே வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும். அது ஒன்றும் சுற்றுலா தலம் அல்ல, மலை மேல கோயில் இருக்குது. ஆகவே அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.